ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அது கூட மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், கறி மசாலா தூள், வேக வச்ச உருளைக்கிழங்கு, துருவின கேரட் எல்லாம் சேர்த்து மசாலா ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மைதா மாவு, உப்பு, தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிட்டு அதை உருண்டை பிடிச்சிட்டு இப்போ நல்லா தேய்ச்சிக்கலாம். மாவு கொஞ்சம் போட்டு நல்லா எந்த அளவுக்கு லேசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சிட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிற இடத்தையெல்லாம் கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் டைப்பில் வர மாதிரி கட் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் 2 பக்கமும் போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப சூடாக வேண்டாம், லைட்டாக சூடானா போதும். இப்போ சென்டரில் கட் பண்ணிட்டோம், ஷீட் ரெடி ஆகிடும். அடுத்தது மைதா மாவு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அந்த ஷீட்டில் சென்டரில் ஒட்டிட்டு மறுபடியும் எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்துல வந்து நம்ம பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்டஃபிங் ரெடி பண்ணி வச்சுருக்கிற மசாலாவையும் ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற இடத்தையும் மறுபடியும் பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கலாம். மைதா மாவு பேஸ்ட்டில் ஒட்டிட்டோன்னா நல்லா ரெடி ஆயிடும் சமோசா கோனு. இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் சமோசா சூப்பராக ரெடி ஆயிடும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.